இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரம் யோசிக்கிறது உண்டு. என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டலையோ, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கலையோ, ஏன் இந்த ஜெபத்திற்கு இன்னும் ஒரு பதில் உண்டாகலை, ஏன் இன்னும் இந்த காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வீடுகளில், நீங்கள் ஆலயத்தில் உண்மையான இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய செவிகள் உங்களை கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகார் வனாந்திரத்தில் அழுது கூப்பிட்ட பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். அன்னாள் சபையில் ஆலயத்தில் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன். எசேக்கியேல் தன்னுடைய கூடாரத்தில் தன்னுடைய வீட்டில் சுவர்புறமாய் திரும்பி அழுத பொழுது அந்த ஜெபத்தை கேட்ட தேவன். இந்த நாளில் நீங்கள் உண்மையான இருதயத்தோடு நொறுங்குண்ட ஆவியோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் அவருடைய செவி திறந்திருக்கிறது. கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம்.